Hi friends, welcome to DR Fashion House. ஒரு V shape sleeve க்கு எப்படி ஆரி ஒர்க் போடலாம்ன்றது தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறது. ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட பார்டர்ல செயின் ஸ்டிட்ச் வந்து 3 லேயர்ல கொடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து sugar bead யூஸ் பண்ணி ஒரு லேயர் ஆகும். தென் நெக்ஸ்ட் லைன்ல வந்து antique golden beads ஒவ்வொரு பீடா போட்டு தான் நான் அந்த ஃபினிஷிங் லைனை கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து sugar bead யூஸ் பண்ணி அந்த பார்டர் ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம V shape draw பண்ணும்போது ஸ்லீவோட சென்டர்ல தான் மார்க்கிங்ல தான் நம்ம V shape draw பண்ணனும். அந்த draw பண்ண லைன் மேலேயே ஜரி த்ரெட்ல திரும்பவும் 3 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிட்ச் கொடுத்திருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா sugar bead கொடுத்திருக்கேன். sugar bead போடும்போது V shapeல வரும்போது ஒரு sugar bead போட்டு திருப்பும்போது ஷேப் கரெக்ட்டா வரும். நெக்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஜர்தோசி லைன் லோடிங் தான் கொடுத்திருக்கேன். ஜர்தோசியை நம்ம ஈவனா கட் பண்ணும்போது லோடிங் ஸ்டிட்ச் அழகா ஃபினிஷிங் வரும். நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் sugar bead போட்டு அந்த V shape கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். V shape ஓட சென்டர்ல வந்து மூடியை வச்சு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் draw பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப் மேலேயே sugar bead வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள செக்கர் லைன் கொடுத்திருக்கேன். அந்த செக்கர் லைனுக்குள்ள நம்ம ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், sugar beadம் யூஸ் பண்ணலாம். நான் இது கொஞ்சம் ஒர்க் ஹெவியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு sugar bead யூஸ் பண்ணி தான் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் போடும்போது நம்ம ரெண்டு sugar bead போடும்போது தான் ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக வரும். அந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸ்க்குள்ளே நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நான் ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் இதுக்குள்ளே போட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் லேயர் வந்து எம்போஸ்டு த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். எம்போஸ்டு த்ரெட்டை வந்து க்ளூ போட்டு ஒட்டாமல் அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுவோம்னா மேலே என்ன கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறோமோ அதே கலர் த்ரெட்டில் தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் போடணும். இப்போ நான் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உள்ளேயே ஜிக்ஸாக் போடும்போது கோல்டன் கலரையே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எந்த அளவுக்கு கிராஸில் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிராஸில் எடுத்தோம்னா ஒர்க் வந்து நமக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லுக் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து நான் sugar bead யூஸ் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ரவுண்ட் ஷேப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா V ஷேப்புக்கும் ரவுண்டுக்கும் பிட்வீனில் ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் 4mm பீடும் sugar beadம் யூஸ் பண்ணி நல்ல கர்வாக வந்து ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அந்த கர்வ் வந்து நான் 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரவுண்டுக்கும் V ஷேப்புக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரியும், செகண்ட் பார்ட் வந்து அந்த ரவுண்டோட ஹாஃப்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். இதில் கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பீடாக போடணும். நம்ம ஒர்க் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பீடாக போட்டிங்கன்னா அந்த லுக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வராது. அந்த பீட்ஸ் எல்லாம் நகர ஆரம்பிக்கும், ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். தென் இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட அந்த ஹாஃப்லேயே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நான் அங்கேருந்து திரும்பவும் ஒரு லேயர் கோல்டன் பீடு அண்ட் sugar beadன்னு சொல்லி அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து ரவுண்ட் ஷேப் அண்டர் வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி போட போறேன். அது எப்படி போடுவோம்னா ஒரு sugar bead, ஒரு 3mm bead, ஒரு 4mm bead, அகைன் sugar bead இதை வச்சு தான் அந்த ஒர்க் கொடுக்க போறது. இது பண்ணும்போது நம்ம கண்டிப்பா மெஷர்மெண்ட் பண்ணணும். நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது எடுத்தெடுப்புல பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணும்போது தான் ஒர்க் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகும். இதை நான் வந்து 1/4 இன்ச் கேப்ல தான் இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணியிருக்கேன். இதே ஒர்க் தான் நான் என்ன பண்றேன்னா கீழே இருக்க பார்டருக்கும் சேம் ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் கிளாத்தில் வந்து அந்த V ஷேப்க்கு சென்டரில் வந்து ப்ளீட்டட் ஒர்க் பண்ணி டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே ஒர்க் தான் நான் பேக் சைட் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் ஒர்க் என்னென்னா பேக் நெக்கு கீழே வந்து ஆரஞ்சு கலர் sugar bead யூஸ் பண்ணி அங்கங்கே குட்டி புட்டாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.